Mr. Brown Tamlin. அனைவருக்கும் மிஸ்டர் பிரவுன் தமிழனின் அன்பு வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம இந்த வருஷத்துல நம்ம இதை மாத்திக்கலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நான் இந்த வருஷத்துல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன்னா, ஒரு 4 பேருக்கு, அதாவது இந்த வருஷம் 2024 2025 வர்றதுக்குள்ள ஒரு 2025 பேருக்காவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ஒருவேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாளோ இல்லை 4 பேரோ 5 பேரோ ஒரு நாளைக்கு நம்ம உதவலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் நினைக்கலாம், இது இது நம்ம அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம மற்றவங்களுக்கு உதவலாமான்னு. நம்ம வீட்டில் ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா பிறந்திருந்தா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேளை உணவு கொடுக்க தான் போகிறோம். அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது இல்லையா? அது மாதிரி நினச்சிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒருவேளை உணவு வழங்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுவும் இன்னைக்கே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். 2024 2025 வர்றதுக்குள்ள என்னால் முடிஞ்சது ஒரு 2025 பேருக்காவது நான் கொடுக்கணும், உணவை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். அது ஒரு சிலர் நினைக்கலாம், இதெல்லாம் போட வீடியோ எடுத்து போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை நான் வீடியோ எடுத்து போட்டால் தான் பார்க்குறதுல ஒரு 10 பேர் ஆவது உதவு பண்ணட்டுமே. நம்ம கொடுக்குறத பார்த்துட்டு ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப்பும் கூட எனக்கு நன்மை தானே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் என்ன வேணால் சொன்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவலான் இருக்கேன். இந்த உதவணுங்கிற இருக்கிற என்னுடைய எண்ணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜனவரி 1 2024 எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதை 2 இலை வாங்கி பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த உதவியை நல்ல விதமாக உதவணும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பாடு வாங்கினோமா ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறான விஷயம். நம்ம கொடுக்கறது நல்ல விதமாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே. அதனால் அவங்களுக்கும் எப்போவும் சரி, ஒருத்தவங்களுக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா நல்ல மனசோட நல்ல விதமாக அவங்களுக்கு, அவங்களும் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிற அளவுக்கு நல்ல விதமாக உதவுங்க. இப்போ நான் பார்சல் கட்டிட்டேன், அதை எடுத்துகிட்டு கிளம்பலாம். அப்படியே போகிற வழியில் 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். அப்போ பார்த்தா அங்கே ஒரு அண்ணன் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா சாப்பிடல அப்படின்னு சொன்னார். சரி, அவர்கிட்ட ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்துட்டேன். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் சாப்பிட்டாருங்களாண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் சாப்பிட்டாருப்பா, அங்கே ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் தான் சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் இன்னொரு அண்ணனை கை காட்டினார். அப்புறம் அந்த அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன், நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா, அங்கே படுத்துட்டு இருக்காரு பாருங்க, அவரு தான் சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு கை காட்டினாரு. அவர்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு, அண்ணா ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகேண்ணா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பிரவுன் தமிழன். நன்றி, வணக்கம்.